டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இந்த வகுப்பறைக்கு அன்புடன் உங்களை வரவேற்பது உங்கள் ஜேபி. 37 ஆண்டுகால அரசு பள்ளி ஆசிரியர் பணியின் அனுபவத்தில் முன்னெடுத்த இணையவழி முயற்சி. ஓகே வியூவர்ஸ், நீ நினைப்பதல்ல நீ நிரூபிப்பதே நீ என்ற வாசகத்தை நிறைவேற்ற வாருங்கள், வகுப்பறைக்கு உள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நாம் இன்றைக்கி நம்ம ஸ்கூல் ஆஃப் அக்கௌண்டன்சி கிளாஸ் ரூமில் டிகிரி கிளாஸ் ரூம் சப்ஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்சி பார்க்க போகிற யூனிட் அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துட்ருக்குறோம். அதில் நாம் ஏற்கனவே கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி ப்ரிப்பேரிங் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது பொதுவான அளவுக்கு உட்படுத்தி அறிக்கையை தயார் செய்தல். இது ஒரு அனாலிசிஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது ஒரு டூல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட். காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு இருக்குது. ஒன்று காமன் இன்கம் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று காமன் பேலன்ஸ் ஷீட். இன்கம் ஸ்டேட்மெண்ட்ன்றது ரிலேட்டட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். அதில் காமன் சைஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் those in which figures reported are converted into percentage to some common base. அதாவது நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ஒரு கம்பெனியினுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில், அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷனில் என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்களோ அதை நாம் கன்வெர்ட் பண்ணிக்கிறோம் பர்சன்டேஜுக்கு, டு சம் காமன் பேஸ். ஒரு பொதுவான அடிப்படையில் நாம் அதை காமன் சைஸ் பண்ண போகிறோம். இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட், the sale figure is assumed to be 100 and all figures are expressed as percentage of sales. அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஒரு கம்பெனியினுடைய 2 வருஷத்தினுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்கன்னு வச்சிங்களேன். அதில் சேல்ஸை வந்து நாம் 100 என்று வைத்துக்கொள்வோம். அந்த 100 என்று சேல்ஸ்ன்ற அந்த ஹெட்டிங்கை 100ன்னு வச்சுக்கிட்டா அந்த இன்ஃபர்மேஷனில் கொடுத்துருக்கிற எல்லா விஷயங்களையும் அந்த 100க்குன்ற அடிப்படையில் பர்சன்டேஜாக நாம் மாற்றி காமன் சைஸ் பண்ணணும். இந்த பேலன்ஸ் ஷீட், த டோட்டல் ஆஃப் அசெட்ஸ் ஆர் லயபிலிட்டிஸ் இஸ் டேக்கன் ஆஸ் 100 அண்ட் ஆல் த ஃபிகர்ஸ் ஆர் எக்ஸ்பிரஸ்டு ஆஸ் பர்சன்டேஜ் ஆஃப் திஸ் டோட்டல். அதேமாரி பேலன்ஸ் ஷீட்டை காமன் சைஸ் பண்ணணும்னு சொன்னால் நாம் இன்டர்பிரேட் பண்ணுறதுக்கு அதில் இருக்கிற அசெட்ஸை 100 என்று வைத்துக்கொள்ள வேண்டும், லயபிலிட்டிஸை 100 என்று வைத்துக்கொண்டு அதில் கொடுத்துருக்கிற எல்லா ஃபிகர்ஸையும் அந்த 100க்குன்ற பர்சன்டேஜுக்கு மாற்றணும். ஃபர்ஸ்ட் we have to see common size. First we have to common size the financial statements as percentage, and then comparing these percentages we can make interpretation. இன்றைக்கி நாம் இந்த வகுப்பில் பார்க்க போகிறது ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை காமன் சைஸ் பண்ணிக்கிட்டு அதை வச்சு இன்டர்பிரேஷன் பண்ணலாம். காமன் சைஸ் இன்கம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃபார் 2 years of the same company. ஒரே கம்பெனியினுடைய 2 ஆண்டுக்குரிய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை காமன் சைஸ் பண்ணி இன்டர்பிரேஷன் பண்ணலாம். காமன் சைஸ் பேலன்ஸ் ஷீட் ஃபார் 2 years of the same company. அதே போல் ஒரே கம்பெனியினுடைய 2 வருடத்திற்குரிய இருப்புநிலை குறிப்பு பேலன்ஸ் ஷீட்டை காமன் சைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் let us see common size income statements for 2 years of the same company in this classroom. The following are the income statements of XYZ Limited for the years 2010 and 2011. Prepare common size income statement for the 2 years. 2010 மற்றும் 2011 ஆண்டுக்கான XYZ Limited என்ற கம்பெனியினுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை காமன் சைஸ் பண்ணுறோம். ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர்ஸ் 2010, 2011, அதேமாதிரி கிரெடிட் சைடில் 2010, 2011. இங்கே என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்கன்னு முதல்ல கொஸ்டின் பேப்பரை அனாலிசிஸ் பண்ணி கிராஸ் பண்ணுங்கள். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது சேல்ஸ். பை சேல்ஸ் 2010 4 லட்சம், 2011 5 லட்சம். இதைத்தான் நாம் 100 என்ற பேஸில் காமன் சைஸ் பண்ண போகிறோம். இந்த 100 2010 பேஸு 4 லட்சம், 2011 சேல்ஸ் அதனுடைய பேஸ் 5 லட்சம். இதுக்கு ஏற்றபடி நாம் இங்கே இருக்கிற எல்லா ஃபிகர்ஸையும் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். டு காஸ்ட் ஆஃப் சேல் 2,40,000, 3,50,000. காஸ்ட் ஆஃப் சேல்னா என்னென்னா, நம்ம என்ன பொருளை விற்க போகிறோமோ அதனுடைய உற்பத்தி அடக்கம்,
அப்போது சேல்ஸ்லேருந்து காஸ்ட் ஆஃப் சேலை கழிச்சா கிடைக்கிற ஆன்சர் கிராஸ் ப்ராஃபிட். தென் அந்த கிராஸ் ப்ராஃபிட் P&L அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் மாற்றப்பட்டு தென் P&L அக்கௌண்ட்டில் தோன்றக்கூடிய விஷயங்கள். இப்போ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் இதை இப்படி தான் புட்டப் பண்ணுவாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் சொல்லுவாங்க. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எப்போ காஸ்ட் ஆஃப் சேலை கண்டுபிடிச்சோமோ அதில் ரா மெட்டீரியல் கன்சூம்டு அண்ட் டைரக்ட் வேஜஸ் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ஓகே, இப்போ இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்றது நம்ம காஸ்ட் அக்கௌண்ட்ஸில் படிக்கிறோம் இல்லையா, வேரியஸ் ஓவர் ஹெட்ஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் அண்டு ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் அண்ட் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் ஹெட். அதைத்தான் நாம் இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக இந்த செலவுகளும், செல்லிங்காக இந்த செலவுகளும், டிஸ்ட்ரிபியூஷனுக்காக இந்த செலவுகளும் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன செய்யும், கிராஸ் ப்ராஃபிட்டை குறைக்கும். அதே போல் இங்கே ஒரு இன்கம், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், அதை P&L அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடில் காமிச்சிருக்கிறாங்க. தென் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம காஸ்ட் படிக்கும்போது ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ்க்கு அப்புறம் அங்கே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஃபினான்ஷியல் ஐட்டம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இங்கே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸில் அந்த நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்ன்றது என்னென்னா, இந்த ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ், ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட்ஸ் இதில் அடங்காத ஒன்லி பியூர்லி ஃபினான்ஷியல் ஐட்டமாக இருக்கக்கூடிய செலவுகள் மற்றும் நட்டங்கள். அதில் ஃபினான்ஸ் எக்ஸ்பென்சஸ் 20,000 குட்வில் ரிட்டர்ன் ஆஃப். இங்கே தான் நீங்கள் பேட் டெட்ஸ் ரிட்டர்ன் ஆஃபு, ப்ரொவிஷன் ஃபார் பேட் டெட்ஸு, ரிசர்வ்ஸு, ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ்ஸு அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொன்னால் அது எந்த மாதிரியான செலவுகளாகவும் இருக்கலாம், அதாவது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இல்லாமல். தென் நெட் ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை தான் நாம் காமன் சைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதை எப்படி நம்ம சொல்யூஷன் பார்க்குறோம். சொல்யூஷனுடைய ஃபஸ்ட்டு பேஜ், in the books of XYZ Limited, common size statement for the years ended 31st December 2010 and 2011. ஸோ என்னுடைய பேஸ் நல்லா பார்த்துக்குங்க. இங்கே பர்டிகுலர்ஸ் இது 2010, அதை நாம் இது அமௌண்ட்டு இது 100%ஆக மாற்றினது. அதேமாதிரி 2011 அமௌண்ட்டு அது 100%க்கு கன்வெர்ட் பண்ணது. இப்போ இங்கே நம்ம எதை பேஸாக எடுத்துக்கணும்னா சேல்ஸை 100 என்று வைத்துக்கொள்க, சேல்ஸை 100 என்று வைத்துக்கொள்க. அப்போ அதுக்கேற்றபடி இங்கே இருக்கிற எல்லா ஃபிகர்ஸையும் நாம் கன்வெர்ட் பண்ணுறோம் பர்சன்டேஜாக. ஓகே, இப்போ நம்ம வெர்டிக்கல் முதல்ல பார்த்தது கொஸ்டின் வந்து ஹரிசாண்டலில் இருக்குது. எப்பயுமே நம்ம இந்த காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்டு அல்லது காமன் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டு இதையெல்லாம் போடும்போது வெர்டிக்கலில் தான் போடுவோம். ஸோ ஃபஸ்ட்டு சேல்ஸ் அதுதான் பேஸாக எடுத்து கணக்கை ஆரம்பிக்கணும். சேல்ஸு 4 லட்சம், அதை 100 என்று கொள்க. அதேமாதிரி 2011 சேல்ஸ் 5 லட்சம், அதை 100 என கொள்க. இதுதான் பேஸ். இப்போ இதுக்கு ஏற்றபடி நம்ம எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ சேல்ஸிலிருந்து வெர்டிக்கல் ஃபார்மேட்டில் போகிறோம். லெஸ் காஸ்ட் ஆஃப் சேல், காஸ்ட் ஆஃப் சேலை கழிச்சா அதுக்கு கிடைக்கிற விடை கிராஸ் ப்ராஃபிட். ஓகே, 4 லட்சத்தில் 2,40,000 கழிச்சா கிராஸ் ப்ராஃபிட் 1,60,000. அதேமாதிரி 2011 5 லட்சத்துலேருந்து 3,50,000 கழிச்சா 1,50,000. இப்போ இதை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள். பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேசிக்கான ஃபார்முலாவை எடுத்துக்கங்க. அதாவது 4 லட்சம் ரூபாய் சேல்ஸ் என்றால் அங்கு காஸ்ட் ஆஃப் சேல் 2,40,000, தேர்ஃபோர் 100க்கு அப்படின்னு மாற்றுங்க. தேர்ஃபோர் 100க்கு. இப்போ பேசிக் என்ன, 4 லட்சம்ன்றது இந்த எல்லா ஃபார்முலாவிலையும் நீங்கள் காமன் சைஸ் பண்ணும்போது டிவைடிங் ஃபேக்டர் கோட்டுக்கு கீழே வரணும். தேர்ஃபோர் 2,40,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100 அப்படின்னு கன்வெர்ட் பண்ணுங்கள். இதுதான் பேஸ். ஸோ 4 லட்சம் சேல்ஸு, 2,40,000 காஸ்ட் ஆஃப் சேல். ஸோ 2,40,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100னா அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 60% அப்படின்னு வருது. கிளியரா? இதே மாதிரி தான் எல்லாத்தையும். இப்போ 2011க்கு பேஸு சேல்ஸ் 5 லட்சம், அங்கே காஸ்ட் ஆஃப் சேல் 3,50,000. அப்போ இதுக்கு ஃபார்முலா என்னென்னா 3,50,000 டிவைடட் பை 5 லட்சம் இன்ட்டு 100 கன்வெர்ட் பண்ணால் 70%. இப்படி இதை 2010க்கு ரூ 4 லட்சம் சேல்ஸ் என்பதை பேஸாகவும் 2011க்கு ரூ 5 லட்சம் என்பதை சேல்ஸாக வைத்துக்கொண்டு
எல்லா ஃபிகரையும் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்க. கிளியர்? தென் கிராஸ் ப்ராஃபிட் 1,60,000 பர்சன்டேஜில் சொன்னால் 100 ரூபாய் சேல்ஸாக இருந்தால் அதில் 40 ரூபாய் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும்? ப்ராஃபிட்டாக இருக்கணும். அதேமாதிரி 2011 100 ரூபாய் சேல்ஸ் என்றால் 30 ரூபாய் ஜிபி கிராஸ் ப்ராஃபிட். இப்போ இதுக்கு அடுத்தது இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை கழித்தால், ஏன்னா இது வந்து P&L அக்கௌண்ட்டுடைய கிரெடிட் சைடு, இது P&L அக்கௌண்ட்டுடைய டெபிட் சைடு. அப்போ நம்ம கழிக்க தான் வேணும். அப்போ ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை ஒன்று ஒன்றா எடுத்து எழுதுங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் 25,000, செல்லிங் எக்ஸ்பென்சஸ் 15,000, டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்சஸ் 10,000. எப்பயுமே இந்த கணக்கை நீங்கள் போடும்போது முதல்ல ரூபா வடிவத்தில் இருக்கிறத எடுத்து இங்கே ஃபில்அப் பண்ணுங்கள் 2010க்கு. அதேமாதிரி 2011க்கு ஃபில்அப் பண்ணுங்கள். இப்போது இந்த ஒவ்வொன்றுத்தையும் சேல்ஸுக்கு அப்ளை பண்ணி பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ 25,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100 6.25%. 15,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100 3.75%. 10,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100 2.50%. இப்போ 2011க்கு வாங்க. 30,000 டிவைடட் பை 5 லட்சம் இன்ட்டு 100 6%. 20,000 டிவைடட் பை 5 லட்சம் இன்ட்டு 100 4%, 100க்கு. 10,000 டிவைடட் பை 5 லட்சம் தேர்ஃபோர் 100க்கு 2%. கிளியர்? இப்போது முதல்ல இங்கே இருக்கிற ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரூபாயெல்லாம் கூட்டுங்க. டோட்டல் 50,000. அதை இந்த ஜிபியிலிருந்து கழிச்சிங்கன்னா, ஜிபியிலிருந்து ப்ராக்கெட்டில் ஏன்னு கொடுத்துருக்குறோம் பாருங்கள், அதனுடைய டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 50,000 கழிக்கப்பட்டால் திஸ் இஸ் கால்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் லாபம், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இதிலிருந்து அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ், ஃபினான்ஷியல் லாஸ் ஏதாவது இருந்தால் கழிப்போம். அதுக்கப்புறம் வர்ற விடைக்கு பேர் தான் நெட் ப்ராஃபிட். அதே போல் இங்கே 40% ஜிபின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த டோட்டல் ஆப்ரேட்டிங்கினுடைய பர்சன்டேஜ் என்ன? 12.50. அதை இந்த 40ல் கழிச்சிங்கன்னா 27.50. இதை நீங்கள் இப்படி அப்ளை பண்ணியும் கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 1,10,000 டிவைடட் பை 4 lakhs இன்ட்டு 100 நாம் 27.50. அதேமாதிரி இப்போ இங்கே 2011 ஜிபி 1,50,000, அதனுடைய பர்சன்டேஜ் 30. இந்த 1,50,000ல் 2011 டோட்டல் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் 60,000. அது ஜிபியில் கழிச்சா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 90,000. அதை பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணால் 18. இல்லை 30லிருந்து இந்த டோட்டல் பர்சன்டேஜ் 12, அதை கழிச்சிங்கன்னா 18. இப்போது காமன் சைஸ் பண்ணிட்டோம். இந்த ரூபா வடிவங்களை எல்லாம் மறந்துடுங்க. இப்போ பர்சன்டேஜை மட்டும் பாருங்கள். 100, 60, 40, 6.25, 3.75, 2.50, 12.50, 40ல் கழிச்சா 20. இப்போ இதை வச்சு நம்ம இன்டர்பிரிட்டேஷன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காஸ்ட் ஆஃப் சேல் 2010ல் 60 என்று இருந்தது, 2011ல் 70ன்னு ஆயிருக்கு. அப்போது இங்கே உற்பத்தி அடக்கம் அதிகமாக இருக்குது. அதனால தான் என்னாச்சு, ஜிபி முதல் வருஷத்தை விட 10% இங்கே என்னாச்சு, குறைஞ்சிச்சு. அப்போ இந்த இடத்துல ஏன் காஸ்ட் ஆஃப் சேல் உற்பத்தி அடக்கம் அதிகமாகியது என்பதை நாம் கண்டுபிடித்தால் உற்பத்தி அடக்கத்தை நாம் குறைக்க நம்மளுக்கு மொத்த லாபம் அதிகமாகும். அப்போ இதில் கவனம் செலுத்தலாம். அதே போல் இங்கே ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் டோட்டல் பார்த்தீங்கன்னா 2010ல் 12.5 என்று இருந்தது, 2011ல் 12 என்று குறைந்திருக்கிறது. அப்புறம் 0.5 குறைஞ்சதுனால இங்கே அதனுடைய தாக்கம் இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டில் அதிகமான அளவுக்கு நம்மளுக்கு குறையாமல் தடுத்தது அப்படின்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம இதனுடைய கண்டினியூஷனை அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த ஸ்லைடில் நாம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 1,10,000. ஓகே, இங்கே 27.50, இங்கே 90,000, 18%. இப்போ நாம் நான் ஆப்ரேட்டிங் இன்கமுக்கு வரோம். இது என்ன சார் நான் ஆப்ரேட்டிங் இன்கம்? ஏன்னா அவங்க கொஸ்டின் பேப்பரில் கொடுத்த P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு இன்கம் இருக்குது. அப்போ இன்கம் எப்பயும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டோட கூட்டப்படணும். ஏன்னா அது கிரெடிட் சைடில் இருக்குது. அப்போ அதை நாம் கூட்டினா
இந்த 20,000 கூட்டினா அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு இப்போ இருக்கிறது 1,30,000. இதை கூட்டணும், கழிக்கக்கூடாது, இது இன்கம். ஓகே, இப்போ நாம் இதை சேல்ஸு தான் பேஸாக எடுத்துருக்குறோம், அதுக்கு கன்வெர்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 20,000னா 20,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100 எத்தனை பர்சன்ட்? 5. அதேமாரி இங்கே 50,000 டிவைடட் பை 5 லட்சம், அந்த பேஸை விடக்கூடாது, இன்ட்டு 100 10%. அப்போது இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், அது கூட நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மை கூட்டினா நான் ஆப்ரேட்டிங் இன்கம் 32.5. அதே சமயத்தில் 2011 அது 28 என்று குறைந்து விட்டது. 28ன்னு குறைஞ்சிருக்கு. ஏன்னா இங்கே இது 27.5 என்பது 18ன்னு குறைஞ்சதுனால இங்கே நம்மளுக்கு போன ஆண்டை விட இந்த ஆண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் இப்போ இது என்ன செஞ்சுருக்குது, இதை வந்து இன்னும் குறைக்க விடாமல் இந்த இன்கம் அதிகமானதுனால நம்மளுக்கு டோட்டல் ப்ராஃபிட் அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதிலிருந்து நாம் ஃபைனான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லைங்களா, நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதை கழிக்கணும். அப்படின்னா என்ன? P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஜிபியிலிருந்து கழிக்கணும், P&L அக்கௌண்ட்டில் கிரெடிட் சைடில் இருக்கிறதெல்லாம் ஜிபி கூட கிராஸ் ப்ராஃபிட் கூட கூட்டணும். அப்போது ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் 20,000 பர்சன்டேஜ் 5 எப்படி வந்தது? 20,000 டிவைடட் பை 4 லட்சம் இன்ட்டு 100. அதேமாதிரி இங்கே 20,000 டிவைடட் பை 5 லட்சம் இன்ட்டு 100. கிளியரா? அப்போது குட்வில் ரிட்டர்ன் ஆஃப் ஃபஸ்ட்டு இயரில் மட்டும் குட்வில் ரைட் ஆஃப் ஆகிருக்கு, ஃபஸ்ட் இயரில் மட்டும். அப்போது 10,000 அது வந்து கன்வெர்ட் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜாக 10,000 டிவைடட் பை 4 lakhs இன்ட்டு 100னா 2.50. இங்கே கிடையாது, அப்போது இதில் எந்த சேஞ்சும் கிடையாது. ஸோ டோட்டல் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது இது 30,000, இங்கே 20,000, அதனுடைய டோட்டல் பர்சன்டேஜ் 7.5, இங்கே 4. இப்போது நாம் கடைசியாக கண்டுபிடிச்சி வச்சுருக்கிற ப்ராஃபிட்லேருந்து இதை கழிச்சிங்கன்னா தட் இஸ் 1,30,000 மைனஸ் 30,000 இஸ் ஈக்குவல் டு நெட் ப்ராஃபிட் 1 lakh. இதை நீங்கள் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணணும். 1 lakh டிவைடட் பை 4 lakhs இன்ட்டு 100 தட் இஸ் 25%. அதே மாதிரி இங்கே டோட்டல் 1,40,000. இதில் இந்த டோட்டல் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் 20,000 போச்சுன்னா 1,20,000. அப்போது இங்கே நீங்கள் கன்வெர்ட் பண்ணுங்கள். 1,20,000 டிவைடட் பை 5 லட்சம் இன்ட்டு 100. அப்போ நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா வர்ற பர்சன்டேஜ் 24. இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டர்பிரிட்டேஷன் பாருங்கள். 1 lakh போன ஆண்டு நெட் ப்ராஃபிட்டு, ஆனால் இந்த ஆண்டு 1,20,000 நெட் ப்ராஃபிட்டு. அப்போது இது உயர்ந்திருக்கும் பொழுது இந்த பர்சன்டேஜ் ஏன் குறைஞ்சிச்சு அப்படின்னா இங்கே நடந்திருக்கிற நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் ஏற்பட்ட விளைவுகள், அல்லது இந்த நான் ஆப்ரேட்டிங் இன்கம்மு இன்க்ரீஸ் ஆச்சு டிக்ரீஸ் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அது இன்க்ரீஸ். அப்போது இதை ரூபாய் வடிவத்தில் பார்க்கும்போது நமக்கு தோன்றாத விஷயங்கள் எல்லாம் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணி காமன் சைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு தோன்றுகிறது. இதிலிருந்து பல இன்டர்பிரிட்டேஷனை நம்மளால் கொடுக்க முடியும். ஆக இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எப்பயுமே நீங்கள் சேல்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அதை பேஸாக வச்சுக்கணும், அதிலிருந்து தான் எல்லா ஃபிகரையும் கன்வெர்ட் பண்ணணும். அப்போ சேல்ஸ்லேருந்து முதல்ல லெஸ் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கழிக்கணும். தென் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கழிச்சு வர்ற விடைக்கு பேர் ஜிபி கிராஸ் ப்ராஃபிட். அதிலிருந்து ஃபஸ்ட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை கழிக்கணும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸை கழிச்சா வர்ற விடைக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அது கூட ஏதாவது இன்கம் இருந்தால் கூட்டணும். தென் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸான லாஸ் ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸ் அதை கழிக்கணும். தென் விடை நெட் ப்ராஃபிட். இப்படி ஒரு காமன் சைஸ் நாம் பண்ணுறோம். இதோட நாம் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை காமன் சைஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ இந்த கிளாஸ் ரூமில் நம்ம எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எந்த யூனிவர்சிட்டிலையாவது அப்ஜெக்ட் டைப்பில் கொஸ்டின் இருந்தாலோ அல்லது டிஆர்பியில் பிஜி காமர்ஸ் எதிர உங்களுக்கு அப்ஜெக்ட் டைப் ரிகார்டிங் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் சிலபஸில் அப்ஜெக்ட் டைப்பில் வந்தால் அதுக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் இங்கே நாம் கொடுத்துருக்குறோம். சூஸ் த கரெக்ட் ஆன்சர் டு த ஃபாலோயிங். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மீனிங்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல் ஒன்லி when they are எப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு மீனிங்ஃபுல்லாகவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னா
கீழே 4 ஆன்சர் கொடுத்துருக்குறாங்க. அதில் பெஸ்ட் ஆன்சர் அனலைஸ்ட் அண்ட் இன்டர்பிரட்டட். அனலைஸ் பண்ணி இன்டர்பிரிட்டேஷன் பண்ணால் தான் அது மீனிங்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் சி. இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன்க்ளூட்ஸ் ப்ராசஸ் லைக். நாம் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுறோம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எதை வச்சுலாம் இன்டர்பிரேட் பண்ணலாம்? காமன் சைஸ் இருக்குது, கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, ரேஷியோ அனாலிசிஸ் இருக்குது, ஃபண்ட் ஃப்ளோ இருக்குது, கேஷ் ஃப்ளோ இருக்குது. இதெல்லாம் டூல்ஸு. அப்போ இன்க்ளூட்ஸ் ப்ராசஸ் லைக். இதுக்கு ஆன்சர் எஸ்டாப்ளிஷிங் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த அக்கௌண்டிங் டேட்டா. எஸ்டாப்ளிஷிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அக்கௌண்டிங் டேட்டா. ஏன்னா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிற அக்கௌண்டிங் டேட்டாவை வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த இன்டர்பிரிட்டேஷன்லாம் பண்ணுறோம். தென் இதுக்கு ஆன்சர் சி. வெர்டிக்கல் அனாலிசிஸ் மேட் ஆன் த பேசிஸ் ஆஃப். வெர்டிக்கல் அனாலிசிஸ் நெடுக்கை வாட்டத்தில் பேஸ்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் சிங்கிள் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். சிங்கிள் செட் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். செட்டுனா 2. அதான் அதுக்கு ஆன்சர். மல்டிபிள் செட் ஆஃப் இல்லை, டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸ் இல்லை, நன் ஆஃப் தீஸ் இல்லை. ஓகே. சி. டிஃப்ரெண்ட் ஷெடியூல்ஸ் அட்டாச்டு டு ஃபினான்ஷியல். அதுக்கு ஆன்சர் அது. 4வது கொஸ்டின். ஹரிசான்டல் அனாலிசிஸ் இஸ் டன் பை அனலைசிங். ஹரிசான்டல்னா படுக்கை வாட்டத்தில் நாம் அனலைசிஸ் பண்ணால் டன் பை financial statements for several years. Financial statements for several years. நிறைய ஆண்டுகளுக்கு நம்ம financial statements-ஐ அனாலிசிஸ் பண்ணணும்னா அது ஹரிசான்டல். சிங்கிள் செட் ஆஃப் ஃபினான்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை அனலைசிஸ் பண்ணணும்னா அதுக்கு வெர்டிக்கல் அனாலிசிஸ். தென் கொஸ்டின் நம்பர் 5. ட்ரெண்ட் அனாலிசிஸ் இஸ் சிக்னிஃபிகண்ட் ஃபார். அதுவும் ஒரு டூல். கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட், ட்ரெண்ட் அனாலிசிஸ், போக்கு வீதங்கள். இது எதுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குதுன்னா ஃபோர்காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங். எதிர்காலத்தில் நடக்கப் போவதை ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கும் திட்டமிடுதல் பட்ஜெட்டிங்க்கும் இது உதவிகரமாக இருக்குது. இது ஒரு 5 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் பேப்பர் இந்த சாப்டர் ரிலேட்டடாக நாம் கொடுத்துருக்குறோம். தென் நெக்ஸ்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் indicate whether the following are true or false. Financial statement analysis is carried out as per government regulations. True or false? False. ஏன்னா கவர்மெண்ட் எந்த ரெகுலேஷன்ஸையும் நம்மளுக்கு புட்டப் பண்ணுறது கிடையாது. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் எதுக்காக செய்கிறோம்? நம்ம நிர்வாகத்தினுடைய மேனேஜ்மெண்ட்டுக்கு பல்வேறு டூல்ஸில் நாம் அனாலிசிஸ் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நாம் சில முடிவுகள் எடுப்பதற்கு புட்டப் பண்ணுறமே ஒழிய இது அரசு நிர்ணயித்திருக்கின்ற விதிகள் எதுவும் கிடையாது. ஸோ இது அரசு நிர்ணயித்தது அல்ல. ஃபால்ஸ். இன்டர்னல் அனாலிசிஸ் இஸ் டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் பப்ளிஷ்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபால்ஸ். இன்டர்னல் அனாலிசிஸ் பப்ளிஷ் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பண்ண மாட்டாங்க, எக்ஸ்டர்னல் தான் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபால்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் இஸ் பெர்ஃபார்ம் வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ். ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை நாம் அனாலிசிஸ் பண்ணுறது வித் த ஹெல்ப் ஆஃப் வேரியஸ் டெக்னிக்ஸ் அண்ட் டூல்ஸ். ட்ரூ. ஆமாம், நிறைய டூல்ஸ் இருக்குது. காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் எ டெக்னிக் யூஸ்டு இன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ். எஸ், ட்ரூ. காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு டூல். எதுக்கு? ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அனாலிசிஸ் பண்ணுறது. கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ்வலி ஷோ த அக்கௌண்டிங் ஃபிகர்ஸ் for 2 consecutive periods, revealing and difference between them its percentage. comparative statement எதை ரிவீல் பண்ணுது? 2 வருஷத்தினுடைய ஃபிகரை வச்சுக்கிட்டு பண்ணுறது. ஆமாம், ட்ரூ. ஆகவே இந்த வகுப்பில் நாம் காமன் சைஸ் ஸ்டேட்மெண்ட் ஒரு டூல் பார்த்தோம். அதில் இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் எப்படி காமன் சைஸ் பண்ணுறது, அதுக்கு பேசிஸ் சேல்ஸ்ன்னு பார்த்தோம். அடுத்த வகுப்பில் நாம் ஒரு பேலன்ஸ் ஷீட்டை எப்படி காமன் சைஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதே ஓகே வியூவர்ஸ், இந்த கிளாஸ் ரூம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களது சந்தேகங்களை, கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் நமது வீடியோஸ்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, ஆலை டிக் பண்ணுங்க. இறுதியாக, தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழ பருவமெய்தி கொடும் கூற்றுக்கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளை உங்கள் முன் நிறுத்தி
அடுத்த வகுப்பறையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜேபி. நன்றி, வணக்கம்.